ஓகே, உங்களோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாங்க மேட்ரு தெரிஞ்சோன்னா உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? 2 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸில் தான் ஒரு மீட் ஆகி ஃப்ரெண்ட் ஆனோம். இவங்க லவ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வெளியே போயில பேசுகிறது ஃபோனில். சில கிஃப்ட்லாம் வந்து வீட்டுக்கு வந்தது. அவர் எனக்கு தெரியாமே gift வாங்கி வீட்டுக்கு சிஸ்டருக்கு அனுப்புறது. ஆனால் அது அப்படின்னாலும் உங்கள் தங்கச்சி லவ் பண்ணுறான்னு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான்னு தெரியாதுல்ல? இல்லை அவர் வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் சில விஷயம். அவர் வாங்குறது தெரியும், அது இங்கே வருது. இங்கே வருது அது. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியணுமேனு பண்ண மாதிரிலாம் தெரியுது. இப்போ நீங்கள் gift வாங்குறீங்க, அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும், அதே gift வீட்டுக்கு வருது தங்கச்சிக்கு, அப்போ தெரியணும்னு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது. தெரியாமல் அனுப்பணுன்றது தானே மாட்டிக்கிறேன்ற மாதிரி தான் இது. ஆனால் பர்பஸாக பண்ணல. பர்பஸாக தெரிஞ்சு யாரும் செய்யறதில்ல. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா, நீங்களா அவரா? அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணார். எப்படி பண்ணாப்ல? அவங்க எப்படின்னா 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அண்ணா வந்து ரொம்ப கேரிங்கு, ஏதாவது எனக்கு வேணும்னா உடனே அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுக்குற கேரக்டர். ஸோ ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஸோ நான் அதே கேரக்டர் வந்து இவங்க கிட்ட பார்த்தேன். கேஷுவலாக நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா அடித்து பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்போ இவங்க ஒரு நாள் வந்துட்டு சொன்னாங்க, என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. gift கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டாப்ல? ஆமாம். திடீர்னு பிறந்தநாள் gift கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, நம்மள்ட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா இது எதிர்பார்க்காம இருந்திருப்பீங்களா? எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நான் ஒரு நிமிஷம் எதுவுமே என்னால் பேச முடியல. அண்ணன் எங்கே இருக்காங்கன்னு தான் ஃபஸ்ட்டு தேடணும். ஆனால் அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லவ் வரல? வரல. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? டைம் வேணும்னு சொன்னேன். என்ன நெருடலாக இருந்துச்சு, ஏன் டைம் வேணும்னு கேட்டீங்க? அண்ணா தான், அண்ணனோட பாசம் தான், ஓகே. அது மிஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அண்ணன் ஃபஸ்ட்டு முக்கியம். அவங்களால தான் இவங்களுக்கு தெரியும். அண்ணனை மிஸ் பண்ண விரும்பல. ஸோ லவ் எனக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னா எங்களுக்கு லவ் வந்தாலுமே அண்ணனோட சம்மதத்தில் தான் எதாக இருந்தாலும் நடக்கணுன்றது வந்து எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஓகே. அண்ணா கிட்ட சொல்லணும், ஆனால் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து அண்ணிக்கிட்ட தான் அப்ரோச் பண்ணேன். ஸோ கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன். இவர்கிட்டே சொல்லலை. நான் அண்ணிக்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அண்ணி அப்படின்னு. அண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல புள்ள தான், ஒன்றும் வந்து நெகட்டிவாக எதுவும் கிடையாது, அண்ணக்கிட்ட நான் பேசுகிறேன், ஆனால் நீ யோசிச்சு தான் சொல்கிறியா, பல தடவை கேட்டாங்க, யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்புறம் அக்செப்ட் பண்ணி அண்ணக்கிட்ட சொன்னோடனே அண்ணா என்கிட்டருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பித்தார். ஒரு 6 மந்த்ஸு ரொம்ப பேசலை, சரியாக இது பண்ணலை, ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் என்னென்னா எனக்கு வேணுன்றது முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அண்ணனோட சம்மதத்தில் தான் வந்து அடுத்து மூவ் பண்ணணுன்றது. ஸோ அதனால நீங்கள் அவர்கிட்ட ஓகே சொல்லவே இல்லை? சொல்லலை. டைம் வேணும் கேட்டதை வச்சு ஹோல்ட் பண்ணிட்டீங்க? ஆமாம். ஓகே, எப்போ தான் ஓகே பண்ணீங்க கடைசியில்? ஒரு 6 மந்த்ஸாக நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அன்னிக்கிட்ட நான் சொன்னதுனால அவங்க வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவர்கிட்டையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னால தான் வீட்டில் பிரச்சனை போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் பிஸ்னஸ் போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு நடுவில் அவங்கக்கிட்டேயும் டிஸ்டன்ஸ் ஆச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இவருக்கே கால் பண்ணிவிட்டு நான் உங்களை விரும்புகிறேன், கட்டினா உங்களை தான் கட்டுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணேன். அப்புறம் நானே ஃபோன் அடித்து சொன்னோடனே இவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டார். ஓ, அந்த புள்ளையே ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளும் ஸ்ட்ராங்காக பேசலான்னு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ணாங்க அண்ணா. ஏன் எது நெருடலாக இருந்துச்சு? வேண்டான்னு சொல்கிறதுக்கு எது நெருடலாக இருந்துச்சு? விஷயம் என்னென்னா சொந்த பந்தங்கள் சார். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கனவு வச்சுருப்போம், சொந்த பந்தங்களோட வந்து மேரேஜ் பண்ணணும், அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. இப்படி போகும்போது அதை அக்செப்ட் பண்ண முடியல எங்களால். ஸோ உங்களுக்கு பேசிக்காக சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு இது இருந்துச்சு, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பாக. ஓகே, அதனால ஃப்ரெண்டுன்னு அதை அக்செப்ட் பண்ண முடியல. சில விஷயம் அந்த 6 மாதம் அந்த கேப்லேயே நாங்கள் எதுவும் பேசிக்காமல் அவங்க உடம்ப வருத்திக்கிறது, நம்ம அதை பார்த்தோன்னா நம்ம வருத்திக்கிறது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்தது. உங்களோட லவ்வுக்கு உங்களோட அண்ணி எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணன் சொல்கிறதுக்கு மேலே. எங்கள் அண்ணி தான் மெயின் பில்லரு.